சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வளர்ந்த வரலாறுன்னு ஒரு பகுதியை ஆரம்பித்து ஒரு வருஷமும் எப்படி வளர்ந்து வந்தது தமிழ் சினிமா அப்படின்றத சொல்லிக்கிட்டே வந்தேன். அதில் 1931 தமிழ்லையும் தெலுங்குலேயும் காளிதாஸ் படம் உருவாச்சு அப்படின்றதையும் சொன்னேன். 7 நாள் ஷூட்டிங்க்கு 8000 ரூபாய் செலவு செஞ்சு எடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது 75,000 ரூபாய் வசூலானது அப்படின்ற விஷயத்தையும் சொன்னேன். இவ்வளோ லாபம் பார்த்த உடனே ஒரு வருஷமும் எப்படி வளருது அப்படின்றதையும் இப்போ பார்த்துடுவோம். 1932 4 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த படமும் கொஞ்சம் லாபம் பார்த்துருக்குது. அதனால் பாருங்கள், 1933 7 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. 34 15 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. 1935 32 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. 1936 37 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. ஒரு அத்தியாயத்திலையும் நான் சொல்லும்போது ஒரு படத்துலேயும் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு, வசூல் விவரம் எல்லாத்தையுமே அந்தந்த அத்தியாயத்திலேயே சொல்லிக்கிட்டே வந்தேன். அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரசித்து பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், 1936 என்ன தமாஷ்னா, ஒரே படத்துக்கு 2 தலைப்பு வைப்பாங்க. அது என்ன படங்கள்னு சொல்கிறேன் பாருங்கள். உஷா கல்யாணம் அண்ட் திருட்டு மாப்பிள்ளை, பார்வதி கல்யாணம் அன்று 3 முட்டாள்கள், மகாத்மா கபீர்தாஸ் அண்ட் மடையர்கள் சந்திப்பு, இப்படி பல படங்களுக்கு தலைப்பு வச்சு லாபம் பார்த்தாங்க. இந்த ஆண்டில் தான் தமிழகத்தில் 5 ஸ்டுடியோக்கள் உருவாச்சு. 1931 36 வரை வந்த படங்கள், நடித்த நடிகர்கள், வசூல் சாதனை செய்த படங்களை ஒவ்வொரு நாளும் முழுசாக தொடர்ந்து சொல்லி வந்தேன். இப்போது 1937 படங்களில் முழு விவரமும் பார்ப்போம். 1937 எம்கே தியாகராஜ பாகவதரின் புகழுக்கு மகுடம் சூட்டிய மேலும் 2 மணிகள். 1937 மார்ச் மாதம் வெளியான சிந்தாமணி படம் 4 தியேட்டர்களில் ஒரு வருஷம் ஓடி இருக்குது. அதே போல் டிசம்பரில் வெளியான அம்பிகாபதி படமும் ஒரு வருஷம் ஓடி இருக்குது. சிந்தாமணி படத்தை ஒய்வி ராவ் டைரக்ட் செய்ததோடு வில்லன் வேஷத்துலேயும் நடிச்சிருக்கார். அம்பிகாபதி படத்தை எல்லிஸ் கே டங்கன் டைரக்ட் செஞ்சிருந்தார். திரைக்கதை வசனம் எழுதியவர் இளங்கோவன். இவர்தான் முதலாக புதுமை எழுத்தாளர்னு போற்றப்பட்டு வந்தவர். ரெக்கார்ட் பிரேக் டிஆர் சுந்தரம் வந்தார். மேலை நாட்டில் படித்து பிஎஸ்சி பட்டம் பெற்று வந்து திரைப்பட கலைமன்னன் ஆனவர் டிஆர் சுந்தரம். சேலத்திலேயே அனைத்து வசதிகளோடு 1937 மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற பெயரில் ஸ்டுடியோவை நிறுவினார். அந்த ஆண்டிலேயே சதி அகல்யா என்ற புராண படத்தையும் பத்மஜோதி என்ற சமூக படத்தையும் இயக்கி தயாரித்து மாடர்ன் ஸ்டுடியோவிலேயே படப்பிடிப்பு நடத்தி வெளியிட்டார். சதி அகல்யா போன்று கோவையிலும் சதி அகல்யா படம் வெளிவந்தது. அதுவும் சேலத்தை போல சொந்த ஸ்டுடியோவில் தயாரித்த படம்தான். அப்போல்லாம் 40,000 80,000 வரை தான் செலவு செஞ்சு படம் எடுப்பாங்க, படமும் ரிலீஸ் ஆகும். ஆனால் ஒரே படத்துக்கு 3 லட்சம் செலவு செஞ்சு எடுத்திருக்காரு ஒரு பட தயாரிப்பாளர். அவர் பேர் அசந்தாஸ். அவர் தான் 1935 தயாரித்த படம் பக்த நந்தனார். இந்த படத்தில் நடித்த கேபி சுந்தராம்பாலுக்கு கொடுத்த ஊதியம் 1 லட்சம். இது மட்டும் இல்லை, அவர் தயாரித்த நவயுவன் அல்லது கீதாச்சாரம் படத்தை இங்கிருந்து நடிகர்கள் கோஷ்டியோட லண்டன் போய் படத்தை தயாரித்தார். இந்த படத்தின் கதாநாயகன் வி சடகோபன் பிஏ. 1937 எம்ஆர் ராதா முதலாக கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தின் பேர் ராஜசேகரன். இந்த ஆண்டில் எல்லாரும் தமிழர்கள் என்ற பெருமையோடு வெளிவந்த படம் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த படத்தின் டைரக்டர் முருகதாசா. இந்த ஆண்டு கடைசியில் 3 படங்கள் திரைக்கு வந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார், அம்பிகாபதி, பக்த அருணகிரி. இது வரைக்கும் 1937
படங்கள் வளர்ந்த வரலாறு சொன்னேன். இப்போ 1938ஆம் வருஷம் படங்களை விவரத்தை பார்ப்போம். 1938ஆம் வருஷம் மாடர்ன் தியேட்டர்ஸு ஒரு மலையாள படம் தயாரித்து வெளியிட்டது. இதுதான் மலையாளத்தில் முதல் பேசும் படம். அந்த படத்தின் பேர் பாலன். தொழில்நுட்ப கலைஞர்களான ஜித்தன் பானர்ஜி, டீன்ஷா டெஹ்னானி, எம்ஜி நாகூர் சேர்ந்து உருவாக்கிய ஸ்டுடியோ தான் நியூட்டோன். இதில் எம்கே தியாகராஜ பாகவதரும் ஒரு பங்குதாரர் இருந்தார். 1938ஆம் வருஷம் நாட்டிய கலையின் மகத்துவம் உள்ள படம் வெளிவந்தது. அந்த படத்தின் பேர் ஜலஜா அல்லது நாட்டிய மகிமை. இந்த வருஷம் மல்லி பெல்லின்ற தெலுங்கு படம் வெளிவந்து வெற்றி பெற்றது. காஞ்சனமாலா நடித்த இந்த தெலுங்கு படமும் தமிழகம் எங்கும் வெற்றிகரமாக ஓடியது. இந்த படத்தை டைரக்ட் செஞ்சவர் ஒய்வி ராவ். ராவணன், இரண்யன், சிசுபாலன்ற 3 வில்லன்கள் வேஷத்தில் ராஜா சாண்டோ நடித்த படம் விஷ்ணு லீலா. இந்த படத்தை டைரக்ட் செஞ்சவரும் அவரே தான். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் மகாவிஷ்ணு வேடத்தில் நடிச்சிருந்தார்ன்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வருஷத்தில்தான் தந்தி சுப்பிரமணியம், தினமணி ராமரத்னம் கூட சில பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து எடுத்த படம் ஸ்ரீ ராமானுஜர். இதில் இளம் ராமானுஜராகவும் மூத்த ராமானுஜராகவும் நடித்தவங்க சுப்பிரமணியமும் ராமரத்னம் தான். இது எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அதனால் பத்திரிகையாளர்களே நடித்தது வெளியிட்டது தப்பு அப்படின்றத அவங்களே வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டாங்க. 1938ஆம் வருஷம் ரொம்ப மோசமான வருஷம். எந்த படமும் ஓடலை. டெக்னீஷியன்களுக்கும் வேலை இல்லை, தொழிலாளர்களுக்கும் வேலை இல்லை. அதனால் 1939ஆம் வருஷம் பட வேலைகள்லாம் முடங்குமோ அப்படின்ற வருஷமாக இருக்கும் அப்படின்னு கணக்கு சொல்லும் ஒரு வருஷம். 1939ஆம் வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்ற தமிழ் பட வரலாறை பிறகு சொல்கிறேன். அதுவரை சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.